பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் உன்னோடு இருப்பதை நீ மறந்துவிட்டாயா? நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமா என்று பயப்படுகிறாய். இன்று நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும். உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன். எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நான் நிலை குலைய விட மாட்டேன். எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு காப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு. மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை உபயோகப்படுத்து. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். கடமைகளை தவறாமல் செய். அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும். ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவோடு செய்தால் அதில் நீ தோல்வியேயுற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும். இவ்வுலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடோடு இருக்கும் உடலோ மனமோ இல்லை. அந்த வகையில் அனைவரும் ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்கள்தான். மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே. அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள்தான். எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமோடு செய். அப்போதுதான் உனக்கே ஓர் உத்வேகம் இருக்கும். வாழ்விலும் வெற்றிகள் குவியும். வாழ்க்கையில் நிகழும் அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை. அதை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது. உன் இன்பமும் துன்பமும். அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகின்றாய். உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்குமல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது, அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் உன்னால் வாழ முடியுமா சொல்? அதைப்போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும். அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்தோடு ஒரு முறைக்கு 2 முறை நிமிர்ந்து பார். அது உன்னை என்ன செய்கிறது என்று. எதற்கும் மனம் தளராதே. உன்னால் முடியும் என்று போராடு. துணிந்து நில். பல வெற்றிக்கனிகளை நீ பறிப்பாய். இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல் நிறைவேறும். நீ நினைத்தபடி உன் குடும்பம், தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும். இது உன் அன்னையான என் சத்திய வாக்கு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் குழந்தையே. உன்னோடு உன் அன்னையான நான் இருப்பதை உணரும் நேரம் நிச்சயம் வரும். நீ கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன். என் மீது நம்பிக்கையோடு இரு. எதுவும் இங்கே முடிந்து போவதும் இல்லை. எதுவும் எப்போதும் தொடரப்போவதும் இல்லை. உன் நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்ப, நேர்மறையான செயல்களுக்கு ஏற்ப உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் தொடரும். தீய பழக்கங்கள், தீய சிந்தனைகள் அழிந்து வாழ்க்கை ஒரு அற்புதமானது என்பதை நிச்சயம் உணர்த்தும். எல்லோருக்கும் ஒரு முறையாவது இது உணர்த்தப்பட்டு இருக்கும். விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன். நீ தயாராக இரு. நீ எந்த எண்ணை தொட்டாயோ அந்த நாளில் உனக்கான நல்லது 100% நடந்தே தேரும். இது உன் அன்னை வராகியான என்னுடைய சத்திய வாக்கு. உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். நீ எதற்கும் பயப்படாதே. என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகிறேன். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? உன் தரத்துக்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத போது, உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள். என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை. நீ என் உயிரான குழந்தை. நீதான் எனக்கு உலகம்.
உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான். பல்வேறு முகங்கள் அதற்கு கிடையாது. அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன். உன் நேர்மை உன்னை வழி நடத்திச் செல்லும். உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என் குழந்தையே. நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ என்னை நினைக்கும்போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும். அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. என்ன குழந்தையே, சௌக்கியமா? என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டு இருக்கிறாயே அம்மா என்கிறாயா? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு நீ என்னை கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய். உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது. உன் முகம் வாட்டமாகிவிடுகிறது. உன் குறைகளை நீ அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய். சொல்ல முடியாது தவிக்கிறாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். உதவிக்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் அன்னையான நான் இருக்கிறேன். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவது கிடையாது. தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது, தன் மகன் நிர்கதியாக அழும்போது எந்த அன்னையாவது மகிழ்வாளா? உன்னில் நானும் அழுகின்றேன். தைரியமாக போ. எதையும் தாங்கிப்பார். வாழ்ந்து விடலாம். இந்த அன்னை உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது. என்றும் எதற்காகவும் முன்வைத்த காலை நீ பின் வைக்காதே. அடுத்தவனை நாடி நிற்காதே. உன் குறைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே. முயற்சி செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் மேடு பள்ளம், இன்பம், துன்பம், துயரம் இவைகள் இல்லாமல் இருக்காது. இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும். போதும் என்ற மனம் வேண்டும். மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும். நீ நினைப்பது என்ன தெரியுமா? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு என்ன வழி? எப்போது தீரும்? இப்படியே தான் கடைசி வரை நான் அனுபவிக்க வேண்டுமா என்று புலம்புகிறாய். நீ என்னை தேடி வரவில்லை. நான் உன்னை வரவழைத்தேன். உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன். வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் அளிக்கப் போகிறேன். பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, லட்சியம் இவை அனைத்திலும் நீ வெற்றி பெறப்போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே. நீ எனது செல்ல பிள்ளை. உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். உன் கர்ம பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் உன் கை ஓங்கப் போகிறது. உன் அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே. நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முற்படாதே. அனைத்தும் உன்னை விட்டு அகலும். நீ மாறப்போகிறாய். உன் வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. நாம் யார் தெரியுமா? பேராசை பிடித்த நன்றி கெட்ட உயிரினங்களை தவிர வேறு இல்லை. நமக்கு தெரிந்தது எல்லாம் கேட்பதும் கெஞ்சுவதும் மன்றாடுவதும் தான். நம் விருப்பம் நிறைவேறியதும் ஒரு சில நன்றி வார்த்தைகளை கூறிவிட்டு நகர்ந்து விடுவோம். ஆனால் உனது இரக்கமுள்ள கருணையுள்ள அன்னையான நான் என் பக்தர்களை கைவிடுவதே இல்லை. நான் உன் வாழ்வின் சக்தி. நீ வாழ்வதற்கான காரணம் நான். நானின்றி நீ ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளையும் நன்றியோடு கூடிய தூய்மையான ஒரு பிரார்த்தனையோடு தொடங்கி அதிலேயே முடிக்கவும் வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நான் உன் மீது காட்டும் சிறிய பெரிய கருணைக்காக நன்றி சொல். வாழ்வில் எனது முடிவில்லாத கருணைக்காக பிரார்த்தனை செய்தால் நீ இன்னும் அதிகமாக பெற முடியும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள். கேட்டால் கேட்பது மட்டுமே கிடைக்கும். கேட்பதால் என் ஆசிர்வாதங்களை நீ கட்டுப்படுத்துகிறாய். அதனால் என் ஆசிர்வாதங்களுக்காக மட்டுமே பிரார்த்தித்து எனக்காக நன்றியோடு இரு.
உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை எண்ணத்தால் சுற்றி இருக்கிறார்கள். அவர்களின் பேச்சை நீ தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகி போவார்கள். உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். அதனால் இவர்களது ஆலோசனைகளுக்கு நீ செவி கொடு. இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு. உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன். அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உன் தலையை அலங்கரிக்கின்ற ராஜமுடியாகவும் இருக்கும். நீ பிறரால் போற்றப்படுவாய். உன் வருத்தம் கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உன் மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும். ஆலோசனைகளை கேட்காத இதயம் குருடானது. அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது. சில நேரம் உன்னை உனது நம்பிக்கையின் எல்லை வரை அழைத்துச் சென்று கைவிடுவதைப் போல நான் செய்வேன். அந்த நிலையிலும் நீ என் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அன்னையே, நான் பிழைத்தாலும் பிழைக்காமல் போனாலும் உன் மீது நம்பிக்கையோடு இருப்பேன். நீ எனக்கு செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் உன்னை நம்புவதிலிருந்து மாற மாட்டேன் என்று நீ உறுதியாக சொல்ல வேண்டும். ஏதாவது செய்வார் என நினைத்து வருகிறேன், ஆனால் எதையும் செய்யவில்லையே. இப்படிப்பட்ட கடவுளை எதற்காக தொடர்ந்து நம்ப வேண்டும் என ஒருபோதும் நினைக்கக்கூடாது. இன்னும் சற்று நம்பலாம், இன்னும் சற்று நம்பலாம் என நம்பிக்கையின் காலத்தை நீட்டிக்கொண்டே போக வேண்டும். அப்போதுதான் உன் அன்னை உனக்கு தரும் அழிவில்லாத சுகத்தினை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல குருவின் வார்த்தையை செயல்படுத்துவதற்கு உனது முழுமையான சக்தியை நீ பிரயோகப்படுத்த வேண்டும். துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கர்மாவை கழித்து கொண்டே வருகிறாய். அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் உணர்ந்தாய். உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக இருக்கிறது அல்லவா? கவலைப்படாதே, விரைவில் உன்னை நான் சரி செய்ய போகிறேன்.